அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து. வெல்கம் டு தீனல் கோஸ்ட். ஒருவர் விபச்சாரம் புரியும் போது டேஷ் அவரிடமிருந்து அகற்றப்படுகிறது. பாவம், ஈமான், நன்மை. ஈமான். விபச்சாரம், மது, திருட்டு ஆகிய 3 செயல்களையும் யார் செய்ய மாட்டார்கள்? இறை நம்பிக்கை உடையவர், இறை மறுப்பாளர், இணை வைப்பாளர். இறை நம்பிக்கை உடையவர். மது அருந்திய குற்றத்திற்கு தண்டனையாக டேஷியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிட்டார்கள். கொலை செய்யுமாறு, பேரீச்சை மட்டைக்காலணியால் அடிக்குமாறு, மன்னிப்பு கோருமாறு. பேரீச்சை மட்டைக்காலணியால் அடிக்குமாறு. மது அருந்திய குற்றத்திற்கு தண்டனையாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி காலத்தில் என்ன இருந்தது? 50 சாட்டையடி, 60 சாட்டையடி, 40 சாட்டையடி. சாட்டையடி. திருடியவருக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டது? கைகளை வெட்டுதல், கால்களை வெட்டுதல், தலையை வெட்டுதல். கைகளை வெட்டுதல். டேஷ் திருடி இருந்தாலும் கைகளை துண்டித்திருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை கூறினார்கள்? பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ரலியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. திருடிய ஆண், திருடிய பெண் ஆகியோரின் கரங்களை துண்டித்து விடுங்கள் என்று எந்த அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது? 5வது அத்தியாயம் 28வது வசனம், 5வது அத்தியாயம் 38வது வசனம், 5வது அத்தியாயம் 40வது வசனம். ஐந்தாவது அத்தியாயம் 38வது வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டேஷ் மதிப்புள்ள தோல் கேடயத்திற்காக அதை திருடியவரின் கருத்தை துண்டித்தார்கள். 2 வெள்ளி காசுகள், 3 வெள்ளி காசுகள், 4 வெள்ளி காசுகள். மூன்று வெள்ளி காசுகள். விபச்சாரம் புரிந்தவருக்கு தண்டனையாக என்ன வழங்கப்பட்டது? சாட்டையடி, கல்லேறி தண்டனை, கரங்களை துண்டித்தல். கல்லேறி தண்டனை. டேஷ் நிலையில் உள்ளவன் விபச்சாரம் புரிந்தால் அவருக்கு தண்டனை வழங்கப்படாது. பைத்தியக்காரன், திருடன் யாரும் இல்லை.
பைத்தியக்காரன்